ஆனந்தமே அகத்தியம். உயர்வான, உன்னதமான, உத்தமமான, சத்தியமான, தன்னை இழந்த, தன்னை மறந்த, தன்னை தாரை வார்த்த நிலையிலே சிவசபையானது, சித்த சபையானது. சித்தன் மட்டும் அல்லாது தேவர்களும் சித்தர்களும் கூட, ஏன் இறைவனும் கூட தன்னை மறந்து தான் பணி செய்கின்ற இடமாக, அழைத்த அழைப்புக்கெல்லாம் வந்து ஆசி உரைக்கின்ற இடமாக, கேட்ட வினாக்களுக்கெல்லாம் பதில் உரைக்கின்ற தலமாக, அறியாத மாந்தர்களை, புரியாத மாந்தர்களை, தெரியாத மாந்தர்களை, கணங்களையும், அறியாமல் தவறு செய்யும் கணங்களையும், தெரியாமல் தவறு செய்யும் கணங்களையும், சீற்றமுடன் வலம் வரும் கணங்களை எல்லாம் சீர்படுத்தி நேர்படுத்தி, அவைகளை உயர்வுபடுத்தி உன்னதப்படுத்தி உத்தமப்படுத்தி இறை பணி செய்ய வைக்கின்ற, இறை பணி செய்ய பணிக்கின்ற 27,000 கோடி லோகங்களில் ஆற்றலை எல்லாம் அழைத்து அமர வைத்து அவர்களை வழி நடத்துகின்ற நிலையிலே திருமுருகன் அமர்ந்த தலமாக, 10 அவதாரங்களை பணி செய்ய பரந்தாமன் இறை சபைக்கு அனுப்பி வைத்த நிலையாக, உயர் பெரு நூலாம், உயர் மகா நூலாம், என் தேவர்கள் சித்தர்கள் சிவபெருமானின் திருக்கரங்களில் கூட இல்லாத நூலுக்கு அற்புதமாக சுழல விட்டு சுட்ட விட்டு 10 அவதார நிலைகளையும் தன்னையும் சுற்றி அற்புதமான அருள் சுபடியும் சுற்றி வருகின்ற நாளிகை நிலைகளும், நாளிகை பொழுது, ஒவ்வொரு நாளிகை பொழுதும் இருந்த கணங்கள் இருந்த இடத்தை விட்டு அடுத்த இடத்திற்கு நகர்ந்து வலம் வருகின்ற உயர் உன்னதமான, உயர் நுட்பமான, உயர் இறை நுட்பமான அற்புதமான அருள்காவல் செய்கின்ற அற்புத தலமாக திருமுருகனின் பிரபஞ்ச சடாச்சர சக்கரம், வேறறுக்கும் சக்கரம், வினைகளை தீர்க்கும் சக்கரம், வெற்றி வாகை சூடி சொற்கும் அற்புதமான சக்கரமானது சுழலுகின்ற நிலையிலே அமர்ந்த சபையாக, நூலாக, சித்தனாக, சிவ சூட்சமமாய் இருக்கின்ற அற்புதமான தலமதிலே அன்னையர்கள் அனைவரும் நித்த பொழுதும் அதிகாலை பொழுதிலே வாழ்த்து ஆசி வழங்குகின்ற, எல்லைகள் தாண்டி எங்கு இருக்கின்ற நிலை என இகலோகம் அறிந்திடாத நிலைகளிலும் கூட வனாந்திர நிலைகளுக்குள்ளும் மலை முகடுகளிலும் ஆழி தாண்டியும் அற்புதமாக அத்தகைய கைலாய நிலைகளை சுற்றியுள்ள தலங்களிலும் உயர் சூட்சமமாக அமர்ந்த தலங்களில் எல்லாம் இருந்து வருகின்ற அன்னையர்கள் அனுதினமும் நித்திய ஆசியாக, நிகரில்லாத ஆசியாக, நித்திய ஆசி அருள்கின்ற ஒத்துமொத்த கணங்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து அவ்வையின் திருவாயிலே இருந்து ஞான மொழியாக, பிரபஞ்ச ஆசியாக அதிகாலையிலே வழங்குகின்ற ஆசி பெற்ற சபையை, சபை ஆசானை, சபை வளாகத்தை வாழ்த்து நிலையிலே தெய்வங்கள், தேவதைகள், அன்னையர்கள்லாம் வந்து அனுதினமும் வாழ்த்தி நின்று அனுக்கிரகம் கொடுக்கின்ற அற்புதமான சபைதனை கொடுத்த வழங்கி வரமாக அருள்கின்ற நிலையிலே கணங்கள் எல்லாம் அமர்ந்து ஆனந்த கூத்து ஆடுகின்ற, அற்புத கூத்தாடுகின்ற, யுகத்தை மாற்றி விட்டோம், யுகம் மலர சபையை அமைத்து விட்டோம், நூல் வழங்கி விட்டோம், நூல் வளர் நிலையிலே பரவி வருகின்றது என்கின்ற அற்புதமான ஆனந்த நிலையிலே கணங்கள் அமர்ந்து, அற்புத நிலையிலே கணங்கள் அமர்ந்து, வெற்றி விழா கண்ட நிலையிலே கணங்கள் எல்லாம் சிவத்துடன் அமர்ந்து, சிவ கைலாயமாக கைலாயத்தை சூட்சமத்திலே இடம் மாற்றி அமர்ந்த அற்புத தலமதிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் அனைத்தும் தேவதைகள் வியந்து நிற்கின்ற நிலையாக, இறைவன் கூட ஆச்சரிய நிலையிலே அமர்ந்து பார்க்கின்ற நிலவாக, வடிவமைத்த அகத்தியனையும் கூட அற்புதமாக அதை கண்டு வியந்து நிற்கின்ற, தான் வடிவமைத்த நிலையா இந்நிலை, தான் வழிவந்த நிலையா இந்நிலை, தான் அமர்ந்த நிலையா இந்நிலை என வியந்து 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 பார்க்கின்ற, கூறுகின்ற அற்புதமான தலமாக இருக்கின்ற இத்தலமானது, கொத்தலமானது, இறைதலமானது, இறைமகா சூட்சம தலமானது பிரபஞ்சத்தின் தலைமையிடமாக, ஒட்டுமொத்த லோகங்களின் உயரிடமாக, ஒட்டுமொத்த கணங்களின் உயர் ஆற்றலை தாங்கி நிற்கின்ற
தலமாக இருக்கின்ற இத்தலத்திலே வருபவர்கள், நத்தலத்திலே வருபவர்கள் நல்நிலையுடன், உயர்நிலையுடன், உயர் சரணாகதி நிலையுடன் வந்து தெய்வங்களெல்லாம் சரணடையும் சபையை, சரணடையும் நிலைக்கு மட்டுமே இங்கிருந்து அனுகிரகங்கள் பெற முடியும். இங்கிருந்து அனுகிரகங்கள் வழங்க முடியும். இங்கிருந்து ஆசீர்வாதங்கள் பெற முடியும். ஆசீர்வாதங்கள் வழங்க முடியும். வரம் பெற முடியும். வரம் வழங்க முடியும் என்கின்ற உயர் சூட்சமத்தை இயல்பான நிலையிலே அனைவருக்கும் செவி குளிர, சிந்தை குளிர, அற்புதமாக மந்த நிலையிலே கலியிலே உழன்று வருகின்ற மாந்தர்கள் யாவர்களையும் தட்டி எழுப்பி ஆபத்து வருகின்றது. களி எனும் அற்புதமான அத்தகைய தர்ம யுகத்தை நோக்கி நகர்கின்ற நிலையிலே தகர்த்தெறியப்படுகின்றது. ஆணவம், அகம்பாவம், அகந்தை என்கின்ற நிலைகளெல்லாம் வேறறுக்கப்படுகின்றது. திருந்தாத வருந்தாத ஜென்மங்கள் எல்லாம் நிறைவு செய்யப்படுகின்றது. மாற்றங்கள் வருகின்றது. ஏற்றங்கள் நிகழ்கின்றது. ஏறுதளம், மாறுதளம், உயர்தளம், இறைதளம், இத்தலமே கொத்தலமே அகத்தியன் அமர்ந்த சிவம் ஆட்சி செய்கின்ற, சிவம் அமர்ந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற இறை பணியே சித்தனின் கரங்கள் கொடுத்து மகிழ்ந்திருக்கின்ற அற்புத தலத்தில் வந்து அமர்ந்தவர்களை வரவேற்று வணங்கி அகத்தியன் உரை கேட்டு நின்றவர்களை, அகத்தியனுக்குள் இருந்து கண்டு மகிழ்ந்தவர்களை, அகத்தியனாய் அமர்ந்து பெற்றவர்களை அனைவரையும் வரவேற்று வணங்கி அகத்தியத்தின் திருவடி பணிந்து திருநூலிலே இருந்து, பெருநூலிலே இருந்து, உயர் நூலிலே இருந்து, உன்னத உத்தம ஜகத்தியம் ஆளுகின்ற அகத்தியம் நூலிலே இருந்து அற்புத உரையாக உங்களுக்கு வழங்கி கொடுத்த இறைவனை, கொடுத்த அகத்தியனை, கொடுத்த தேவர்கள் சித்தர்களை எல்லாம் அகத்தியன் திருவடியாக கண்டு வணங்கி நின்று ஆசானே போற்றி, அப்பனே போற்றி, ஐயனே போற்றி, அரசே போற்றி, பொதியையே போற்றி, பொதியை ராஜனே போற்றி போற்றி, ஞான பெருங்கடலே, ஞான கூத்தாடியே, ஞான சபை கொண்டவனே, கண்டவனே, அமர்ந்தவனே, ஆள்பவனே, ஆள வைத்து அழகு பார்ப்பவனே, அழகுற அழகாய் அமர்ந்த அழகனே, அகத்தியனே, ஜெகத்தியனே, உமை போற்றி புகழ்ந்து ஓம் அகதி சாய நமக, ஜெகதி சாய நமக, ஜெகமகா அகமகா உயர்மகா உன்னத ஞானமகா ஞான பெருமகா 7000 கோடி அல்ல 9000 கோடி சித்தர்களின் தலைவனே, தவப்புதல்வனே, சிவப்புதல்வனே, சித்த பெருமகனே, அகத்தியமே போற்றி 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 என போற்றி மகிழ்ந்து மகிழ்வித்தவனை மகிழ்வித்து திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கிய உயர் சரணாகதியை உன் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து அமர்கிறோம். ஓம் அகதி சாய நமக, ஜெகதி சாய நமக, ஜெகப் பிரபஞ்சமே நமோ நமக. ஓம் அகதீசாய நமக. பிரபஞ்சத்தை இயக்கும் பேராற்றல், அப்பேராற்றலை கண்ட யுகதவம் கொண்ட இறை மகா சபையினுடைய சிவமகா வாழை சித்தன் என்னும் ஆற்றலை தாங்கிய இறை சபையை உருவாக்கி அச்சபைதனை இறை பிரபஞ்சத்திற்கு தாரை வார்க்கின்ற அற்புத பணிக்கு எம்மை வித்திட்டு அமர வைத்து அருள் இறை உரையாடல்களை எமக்குள் இருந்து உரையாடி மகிழ்கின்ற அண்ட பிரம்மாண்ட நாயகனுடைய திருவடி தொட்டு வணங்கி முழுமதி பெரு நன்னாளினுடைய அற்புத பேராற்றல் கொண்ட ஆசிகளை சிவமகா வாழை சித்தனுக்கும், சித்தனது நிலைக்குள் இருந்த அருள் இகலோக வாழ்வில் ஈடுபட்ட பொழுதும் இறை சித்த புத்திரியாய் வளம் வரும் அவள் இல்லால் மழலையர்கள் யாவருக்கும் ஏற்றம் கொண்ட எம் சபை சீடர்கள் அனைவருக்கும் நல் முழுமதி பெருநாள் ஆட்சிகளை வழங்கி அமர்கின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக, அகதீசாய நமோ நமக.